ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக்கு புதினா வச்சு தான் பண்ண போகிறோம். நம்ம சும்மா நார்மலாக நம்மளோட ஃபேஸில் ஒரு பேஸ்ட் எடுத்து போட்டால் எவ்வளோ ஒரு சில்னஸாக இருக்கும், எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம அது ஃபேஸில் கெமிக்கல்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த சில்னஸ் தெரியும், நம்ம பல்லு தேய்க்கும் போதே ஒரு சில்னஸ் தெரியும். அந்த சில்னஸ்ஸு நேச்சுரலாக நம்ம புதினாவில் இருக்குது. அந்த புதினாவை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது அந்த சில்னஸ் நம்ம ஃபீல் பண்ண முடியும். அப்படியே அவ்வளோ ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிற எல்லாருமே புதினா, துளசி இந்த மாதிரி ஆயுர்வேத செடிகள், இதெல்லாம் ஆயுர்வேத செடிகளாக மாறிடுச்சு. இப்போ இன்னும் வருங்காலத்தில் கிடைக்கவே கிடைக்காது. பவுடர் வாங்கி நாட்டு மருந்து கடையில் வாங்கி அப்ளை பண்ணுற சுச்சுவேஷன் வரப்போகுதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு நல்ல குணங்கள்லாம் அந்த புதினாவோட லீஃப்பில் இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபேஸ் பேக்கு. நம்மளோட ஃபேஸ் அவ்வளோ சில்னஸாக இருக்கும், அவ்வளோ ஒரு அந்த ஃப்ளேவரும் எனக்கு பிடிக்கும். அண்ட் இதை அப்ளை பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் இருக்குன்னா, நம்மளை ஃபேஸில் இருக்கிற இன்ஃப்ளமேஷன், நம்மளோட கட்டிகள், பருக்கள், அங்கங்கே டார்க் ஸ்பாட்ஸு, பிக்மெண்டேஷன், இது எல்லாமே ரெடியூஸ் ஆகும். இதை ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிற எல்லாருமே அப்ளை பண்ணலாம். நான் நார்மலி எல்லாருமே நீங்கள் புதினாவோட பெனிஃபிட் என்னன்னு சர்ச் பண்ணிங்கன்னா, நம்மளோட ஸ்கின்னை கிளியர் பண்ணும். இன்டேக்காக எடுத்தால் நம்ம ப்ளட்டை ப்யூரிஃபை பண்ணும். ப்ளட்டை ப்யூரிஃபை பண்ணால் நம்ம ஸ்கின்னில் வர இரிட்டேஷன், தேமல், இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். சில பேருக்கு தேமல் இருக்கும், ஒயிட் பேட்சஸ் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் புதினா ஃபேஸ் பேக்கு அப்ளை பண்ணும்போது நீங்கள் இன்டேக்காகவும் எடுத்துக்கலாம், ஃபேஸ்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம், பாடிலையும் அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோ ஒரு நல்ல பெனிஃபிட்ஷியல் உள்ள ஒரு பேக்குனா இந்த பேக்கையும் சொல்லலாம். அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக்கு. இதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வேறு எப்படி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தெரியல. அவ்வளோ ஒரு பெனிஃபிட் இருக்குது இந்த ஃபேஸ் பேக்கில். எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இதை எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணலான்னு ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் எடுத்துருக்கிறது புதினா இலை. இது ஒரு 10லேருந்து 20 இலை எடுத்துக்கிட்டேன். இதை நல்லா அந்த அழுகி போனது, கருப்பாக இருக்கிற இலை எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை இதோட தண்டு இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம அரைச்சி தான் எடுத்துக்க போகிறோம். அரைச்சி வடிகட்டி தான் யூஸ் பண்ண போகிறோம். இது கூட நான் கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். கடலை மாவு நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கோங்க. இங்கே வேறு நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா இன்கேஸ் ஒரு வேளை இருக்கலாம், பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கலாம். பேக்கிங் சோடாவும் நல்லது தான், ஃபேஸை ப்ளீச் பண்ணி கொடுக்கும். பட் கெமிக்கல் அவ்வளோதான். நான் சொன்ன ஃபேஸ் பேக்கில் ஒரே ஒரு ஃபேஸ் பேக்கில் மட்டும்தான் பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன், அந்த கருப்பு பேட்சஸ் போகிறதுக்காக. ஓகே, இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். நான் எதுக்காக இப்போவே ஆட் பண்ணுறேன்னா, நம்ம புதினாவை மட்டும் தனியாக அரைக்கும் போது அரைஞ்சி வராது. அதனால நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களோட மிக்ஸி ஜாரு உடனே புதினாவை மட்டும் அரைச்சாலும் அரையும் நீங்கள் நினச்சிங்கன்னா கடலை மாவு லாஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை அரைக்கிறதுக்காக நான் ரைஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ரைஸ் வாட்டர் இல்லைங்கிறவங்க ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸும் நான் சேர்த்து தான் ஆட் பண்ணியிருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு ரைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்போ தான் மின்ட்டு நல்லா பிளெண்டாகி வரும், நல்லா அரைச்ச மாதிரி அந்த பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வரும். அதனால் நான் இதை அரைச்சிக்கிட்டு பாருங்கள். நான் ரைஸ் ஆட் பண்ணாமல் அரைச்சப்போ இந்த மாதிரி ஒரு லிக்விடாக இருந்தது, ரொம்ப வாட்டரியாக இருந்தது. அதனால் கொஞ்சமாக ரைஸ் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் திக் பேஸ்ட்டாக வந்துருச்சு. அப்போ தான் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண முடியும். இது அப்படியே நான் ஃபில்ட்ரு பண்ணி தான் எடுக்க போகிறேன். இல்லைனா நம்மளோட ஃபேஸில் நிற்காது, பேஸ்ட் அது பேக் மாதிரி நிற்காமல் அப்படியே ஒழுகி வரும். அதனால் இதை நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கும்போது இதோட எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் எடுத்துட்டு இதை பைண்ட் பண்ணுறதுக்காக ரொம்ப வாட்டரியாக இருந்ததுன்னா நீங்கள் அரிசி மாவு, கடலை மாவு எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வீடியோ ஃபுல்லாகவே பார்க்குறீங்க, பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ண என்ன பவுட்ரு ஆட் பண்ணீங்க, அதில் வேறு ஏதோ பவுட்ரு ஆட் பண்ணிங்கன்னு மெசேஜ் பண்ணுறீங்க. அதனால் இப்போ நான் ஆட் பண்ண போகிறது கடலை மாவு தான் ஆட் பண்ண போகிறேன். கடலை மாவை பற்றி நான் ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். அது நம்மளோட ஃபேஸில் பேஸாக நான் ஆட் பண்ணுறது எல்லாமே, அதாவது நான் ஒரு ஃபேஸ் பேக் ரெடி பண்ணுவேன், அதுக்கு பேஸ் ஆட் பண்ணுறது எல்லாமே நான் கடலை மாவு, கஸ்தூரி மஞ்சள், அரிசி மாவு, பச்சைப்பயிறு மாவு, முல்தானி மெட்டி, இந்த 5 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் என்னோடய பேஸாக இருக்கும். அது கூட நான் ஃப்ரூட்ஸோ, வெஜிடபிள்ஸோ, இல்லை லீவ்ஸோ, அதாவது வெற்றிலை அந்த மாதிரி
சில இலைகள்லாம் ஆட் பண்ணுவேன், சில ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணுவேன், சில வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுவேன். இதுதான். ஆனால் பேசிக் வந்து எனக்கு கடலை மாவு வேணும். கடலை மாவு தான் நம்மளோட ஃபேஸை வந்து ஒரு சாஃப்ட்னஸ்ஸு, ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஷைனிங் கொடுக்கறதுனா கடலை மாவு, அரிசி மாவு, பைத்த மாவு இது எல்லாமே கொடுக்கும். நம்ம இதில் அரிசி ஆட் பண்ணியிருக்கோம், அதாவது ரைஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் நம்மளோட ஃபேஸ் வந்து அவ்வளோ ஒரு ஷைனிங்காக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஷைனிங் கொடுக்கறது கடலை மாவுலேயும் இருக்குது, அரிசி மாவுலேயும் இருக்குது. ரொம்ப நல்லது. இது எல்லாத்தையும் நான் இப்போ ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதோட எசன்ஸ் மட்டும் நல்லா திக் பேஸ்ட்டாக வந்திருக்கு. இதை இன்னும் திக் ஆக்கிறதுக்கு நான் கடலை மாவு ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, என்ன ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தாலும் இல்லைனாலும், இனி இன்ஃப்ளமேஷன்ஸ் அதாவது பாக்டீரியாஸ் இதெல்லாம் வர மாதிரி, பிம்பிள்ஸ் வர மாதிரி தோன்ற எல்லாருமே இதை அப்ளை பண்ணலாம். பிம்பிள்ஸ் உள்ள பாக்டீரியாஸ் வந்து வளராமல் பாதுகாக்கும் இந்த புதினா இலை. நிறைய ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அதனால் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேஸ் பேக்கு. நான் இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிடுறேன். நீங்களும் எந்த ஃபேஸ் பேக் போட்டாலும் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஃபேஸ் பேக் போடுங்க. அப்போ தான் வந்து நமக்கு டர்ட்ஸ், இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி நம்மளோட ஃபேஸ் வந்து கிளியராக இருக்கும். அதுக்கப்புறம் அப்ளை பண்ணலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் பச்சை பால் இருக்குது, இல்லை ரோஸ் வாட்டர் இருக்குது, அதை வச்சு காட்டன் டவல் வச்சு ஃபுல்லாக வைப் பண்ணி எடுத்துகிட்டு கூட இதை அப்ளை பண்ணலாம். இது ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 to 40 minutes விட்டுடுங்க. 1 hour விட்டாலும் ப்ராப்ளம் இல்லை. நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் நான் விட்டுட்டு தான் வாஷ் பண்ணேன். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் மசாஜ் கொடுங்க. லைட்டாக வெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மசாஜ் கொடுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ட்ரை ஆகிடுச்சு. இந்த அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட் டைம் ரிமூவ் பண்ணும்போதே, ஃபேஸ் வாஷ் பண்ணும்போதே அவ்வளோ ஒரு ஷைனிங்காக இருக்கும். ஒரு நல்ல ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும். ஒரு கிளியராக இருக்கும், ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும். என்னோடய ஸ்கின்னை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் பழைய ஃபோட்டோஸ் கொடுக்குறேன் பாருங்கள். அவ்வளோ ஒரு ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேஸ் பேக்கு தான் இது. நான் இப்போ மசாஜ் கொடுத்துட்டேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது. நம்ம வந்து ப்ளஷ் பண்ணாமையே நம்மளோட ஃபேஸு, என்னோடய மூக்கு, சின்னு, ஃபோர்ஹெட் எல்லாமே ஒரு ஷைனிங்காக இருக்கும் பாருங்கள். நான் கடலை மாவை எத்தனை டைம் யூஸ் பண்ணாலும் சில ஃபேஸ் பேக்லாம் நான் போடும்போது என்னோடய ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமுமே அந்த ஷைனிங் தெரியும். வாஷ் பண்ண உடனே நம்ம எதுவுமே மேக்கப் எதுவும் போட்டிருக்க மாட்டோம், ப்ளஷ் பண்ணியிருக்க மாட்டோம், எதுவும் பண்ண மாட்டோம். ஆனால் நார்மல் ப்ளஷ் கிடைக்கும். நான் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நான் ஃபீல் பண்ண பர்சனலாக பாருங்கள். லாஸ்ட்டாக நான் வந்து இந்த ஃபேஸ் பேக்லாம் போட்டுட்டு நீங்கள் டே டைமில் அப்ளை பண்ணிங்கன்னா மாய்ஸ்சரைசர், டோனர், சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுங்கள். நான் வந்து நைட் டைம்ங்கிறதுனால குங்குமாதி தைலம் அப்ளை பண்ண போகிறேன். குங்குமாதி தைலம் பெனிஃபிட் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் எல்லாராலையும் வாங்க முடிஞ்சதுன்னா எல்லோரும் வாங்கிக்கோங்க. ஒரு 400 to 500 வரும், 400 to 500 வரும். இதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி நல்ல ஒரு மசாஜ் கொடுங்க. இதில் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் இந்த ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஸ்கின்னில் இருக்கிற ப்ராப்ளம் எல்லாம் இதுவும் சரியாகும்னு சொல்கிறாங்க. நான் இதை டெய்லி அப்ளை பண்ணுறேன். இதனால் ஒரு ஷைனிங் எனக்கு ஃபீல் ஆகுது பர்சனலாக. அதனால் நான் வந்து இதை அப்ளை பண்ணுறேன். உங்களால் இது அப்ளை பண்ண பிடிக்காதவங்க நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசர், டோனர், சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிக்கலாம். மாய்ஸ்சரைசராக அலோவேரா ஜெல்லும், டோனராக ரோஸ் வாட்டரும், சன்ஸ்க்ரீன் வந்து SPF 50 டெர்மோகோட அதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். இதுதான் என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன். நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க ஸ்கின் ப்ராப்ளம் உள்ள உங்கள் ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ஃபேஸ் பேக்கை ரெடி பண்ணி 2 times யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி மார்னிங்கும் ஈவினிங்கும் அப்ளை பண்ணிக்கலாம். நல்ல குட் ரிசல்ட்ஸ் தரும், எக்ஸலண்ட் ரிசல்ட்ஸ் தரும். நான் ஃபீல் பண்ணிவிட்டு தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.
உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்டில் ட்ராப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம்.